நங்கூரம் பார்வையாளர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஒரு காணொளி காட்டுற பாருங்க. பார்த்துட்டிங்களா? வடநாடு. அவன் இங்கே பார்த்தா வடநாடு மாதிரி தான் தெரியுது. ஆனால் போலீஸ்காரர் பார்த்துக்குங்க, ரொம்ப ஒரு அதிகாரியாக தான் இருப்பார், உயர் அதிகாரியாக தான் இருப்பார். அவருக்கு முன்னாடி போய் கத்தி அப்படி வச்சுக்கிட்டு, இல்லை அவர் காவலுக்கு நிற்கிற ஒரு அதிகாரி, அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்குறாரு. நீ என்ன பண்ணணும்? நீ சங்கி உன் வேலையை நீ தான் பார்க்கணுமே தவிர, அவர் மூஞ்சிக்கு முன்னாடி போய் அருவாள் இப்படி 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 ஆட்டினா என்ன அர்த்தம்? ஒரு மரியாதை வேணாமாங்க? ஒரு அதிகாரினா ஒரு மரியாதை வேணாமாங்க? நம்ம ஊரில் அந்த மாதிரி செய்ய முடியுமாங்க? போலீஸ்கார் அங்கே நின்னார்னா நம்ம இந்த சைடு போவோம். ஏன்டா தலைவலி, அவர் கூப்பிட்டு ஏதாவது கேட்டு தொலைவார், நம்மள்கிட்ட பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நிற்கிற ஓரம். அங்கே பாட்டு செவனேன்னு தான் நின்றுட்டுருப்பார் அவர், நம்மளை கூப்பிட மாட்டார். ஆனால் எங்கே கூப்பிட்டுருவாரோ, ஏதாவது கேட்டுருவாரோ, எங்கே வா, எங்கே போகிற, எதுக்கு போகிற, அப்படி கேட்டுருவாரோ அப்படின்னு இப்படி எல்லாம் ஒதுங்கி போவோம். ஆனால் ஒரு சங்கி கூட்டம், ஒரு சங்கி கும்பல் ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அந்த ஈவெண்ட் நடத்துகிற இடத்துல ஒரு காவலுக்கு நிற்கிற அதிகாரிக்கு முன்னாடி அப்படின்னா டீஸ் பண்ணுற மாதிரி தானே, அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே. ஒரு உயர் அதிகாரி யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, அவர்கிட்ட போய் முன்னாடி இப்படி இப்படி ஆட்டினா அது என்னங்க அர்த்தம்? அது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. இந்த பிஜேபி கும்பல், இந்த சங் பரிவார் கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ளார கொண்டு எல்லாத்தையும் திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் பெரிய பிரச்சனையே. இப்போ ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் அதிமுகவானாலும் சரி, நமக்கு எந்த கட்சி மேலே பாகுபாடும் இல்லை, பிஜேபி மேலே கூட பாகுபாடு இல்லை. யார் ஆண்டாலும் நல்லா ஆண்டா சேர்த்தான். இப்போ இதை அந்த காவல்துறை அதிகாரிக்கு அவர் மேலே காவல்துறை மேலே ஒரு மரியாதையும், அந்த அதிகாரி மேலே ஒரு பயம் கலந்த மரியாதையும் இருந்தால் இந்த மாதிரி மாட்டுவானா? அப்போது நம்ம சிவப்பு கலரில் துண்டு கட்டியிருக்கிறோம், மஞ்சள் கலரில் துண்டு கட்டியிருக்கிறோம், நம்ம சங் பரிவார் கும்பலில் இருக்கிறோம், சங் பரிவார் அமைப்பில் இருக்கிறோம், இங்கே இருக்கிறது பூரா சங்கி கூட்டம், இவங்களை மீறி இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸ்காரன் நமக்கு அடிமை அப்படிங்கிற நிலப்புல தானே இப்படி போய் ஆட்டியிருக்கிறான். இப்படி ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நிற்கிறீங்க, ஒருத்தர் நடந்து ரோட்டில் நடந்து போகிறான், அவன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நின்றுக்கிட்டு கத்தி அருவாலை வச்சுக்கிட்டு, நீங்கள் ஒரு சாதாரண ஆள், நீங்கள் போலீஸ் அதிகாரி கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு சாதாரண ஆள், நீங்கள் பாட்டுக்கு பஸ்ஸுக்கு எதுக்கோ ஜஸ்ட்டு நிற்கிறீங்க, எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக நிற்கிறீங்க. ரோட்டில் போகிறவன் அருவாலை கொண்டு உங்கள் முன்னாடி கோபம் வருமா வராது உங்களுக்கு? நீங்கள் ஒரு முட்டாளாக இருக்கலாம், நீ சொரணையே இல்லாத ஆளுகாக இருந்தால் கூட கோபம் வருங்க. ஏய் பூடா வேலையை பார்த்துக்கிட்டு ஏன்டா ஏன் முன்னாடி கொண்டாந்து ஆட்டுற அப்படின்னு கேட்க தோணுமா தோணாதாங்க? நீங்கள் சொல்லுங்கள். இந்த காணொலியை பார்க்குற 10 பேரானாலும் சரி, லட்சம் பேரானாலும் சரி, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டுக்கு முறைப்படி இப்போ அங்கீகாரம் காவல்துறையில் பர்மிஷன் காவல்துறையில் வாங்கியிருப்பாங்க. வாங்கி அந்த ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அவ்வளோ சங்கி கும்பலில் கூடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஈவெண்ட்டுக்கெல்லாம் அந்த ஊரெல்லாம் பர்மிஷன்லாம் வாங்க மாட்டாங்க, நம்ம ஊர் மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. அவங்க நடிச்ச இடத்துல கூடி நடிச்ச இடத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. சரி, ஏதோ ஒன்று நடந்துச்சு, அந்த இடத்துல காவல் அதிகாரி நிற்கிறாரு, அவர் பாட்டு சிவனே நிற்கிறாரு, அவர்கிட்ட போய் இப்படி இப்படி ஆட்டினா அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி தானே அர்த்தம். அப்போ பார்க்குறவன் 4 பேர் என்ன நினைப்பான்? அப்போ அந்த காவல்துறை மேலே அவனுக்கு முன்னாடி நின்று அவன் ஆட்டுறான்ல, அந்த பரதேசி பிச்சைக்காரன் நாய்க்கு காவல்துறை மேலே ஏதாவது மரியாதை இருக்கா? இல்லை அந்த காவல் அதிகாரி மேலே ஏதாவது ஒரு பயம் கலந்த மரியாதை வேணும் இல்லைங்க? அப்போ இவங்களை வச்சுட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க? ஏங்க நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பிஜேபிக்காரங்க துண்டை போட்டுக்கிட்ட சங்கு பரிவார் கூட்டம் சும்மா ரோட்டில் நடந்து போகுது, ஒருத்தனை கூப்பிட்டு பாரத் மாதா கி ஜெய் சொல்லு, பாரத் மாதா கி ஜெய் சொல்லு அப்படின்னு சொல்லலாம் அடிக்கிறாங்க. அவனை சொல்லலாம் அடிக்கிறான்.
ஆனால் இவங்க டிவியில் பேசுகிறது, காணொலியில் பேசுகிறதெல்லாம் பாருங்கள், அப்படியே மகா யோகியங்க மாதிரியே பேசுவாங்க. இவங்கள மாதிரிலாம் யோகியம் எவனுமே இருக்க மாட்டான் அப்படின்னு பேசுவாங்க. அப்படியே 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 இவங்க பேசுகிறத பார்த்தா அப்படியே நமக்கு அப்படியே ஆஹா, என்னடா அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, ஐயோ ரொம்ப நல்லவங்க போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை விட கேவலமாக பண்ணுவாங்க. ஆனால் சொல்லவே முடியலைங்க இவங்க பண்ணுறதெல்லாம். போய் அடிக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு காணொலி வருது, ஒரு அம்மா ஏதோ உட்காந்து டயர்டாகி தூங்கிருச்சு போட்டிருக்கு. லேடி தான், வேலை செய்கிற இடத்துல கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து தூங்கிருச்சு போட்டிருக்கு. இதுக்கு அந்த காணொலி இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். அந்த அம்மாவை செருப்பை கழட்டி அடிக்கிறாங்க. அந்த அதிகாரி வந்து கண்டிப்பாக அதிகாரியாக தான் இருக்கும். அந்த அம்மாவை வேலை செய்கிற இடத்துல, அந்த அரசு அலுவலகத்தில் அந்த அதிகாரி வந்து செருப்பாலேயே அடிக்கிறாங்க. அடித்து எழுப்பிடுறான். ஏதோ அந்த அம்மா டயர்டாக இருந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, தூங்கிருச்சுன்னே வைங்க. ஒரு அதிகாரி என்ன கேட்கணும், அம்மா தூங்குறாங்க, எதுக்குப்பா தூங்குறாங்க, வேறு டயத்தில் தூங்குறாங்க, தூங்க வேணான்னு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா போய் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். இல்லை வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே லீவு போட்டு வீட்டுக்கு போக சொல்லுங்கள். ஆஃபீஸில் தூங்கினா பார்க்குறவங்க தான் 4 பேர் தப்பாக நினைப்பாங்கல்லப்பா. இல்லை ரெஸ்ட் ரூமில் போய் ஒரு ரெஸ்ட் ரூம்னா அந்த ரெஸ்ட் ரூமில், பாத்ரூம் இல்லை, பாத்ரூமுக்கு எந்த முட்டாள் வந்து இப்போ ரெஸ்ட் ரூம்னு பேர் வச்சான்னு தெரியல. அது மாதிரி ஒரு ரூமில் போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் கண்ணா சேர்ந்துட்டு வர சொல்லுங்கள். அப்படி சொல்கிறவன் அதிகாரியா, செருப்பாலேயே அடித்து எழுப்பிடுறவன் அதிகாரியாங்க. இது டெல்லியில் நடந்ததுன்னு அதிலே போட்டிருந்தது, அந்த காணொலியே போட்டிருந்தது. இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ தேர்தல் வரப்போகுது, திமுக தான் ஜெயிக்க போகுது. ஒருவேளை திமுகவால் ஜெயிக்க முடியலைன்னா, இவன் நம்ம விஜய் வந்தால் என்ன, வரமாட்டாங்க. விஜய் சீமானுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சும்மா அவங்க ஏதோ அந்த பிஜேபிக்காரங்க பணம் கொடுத்து தூண்டு பண்ணி விட்டு திமுகவோட பேரை கெடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அதிமுக வச்சுங்க, ஒருவேளை அதிமுகவே ஆட்சிக்கு வருதுன்னு வைங்க, பிஜேபி ஆள்றதாகத்தானே அர்த்தம். அப்போ இந்த அட்டூழியங்கள்லாம் நடக்க முடியல ஏங்க. இப்போ நம்ம கண் கூட பார்த்துருக்கோம், மைக்கேல்பட்டி பார்க்குறோம்ல. மைக்கேல்பட்டியில் போய் ஒரு பெண் குழந்தை இறந்ததுக்காக அந்த பள்ளியில் மதமாற்றம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேடுகட்ட கேவலமான 420 அண்ணாமலை இருக்கான் பாருங்க, அவன் போய் பற்ற வச்சு விட்டு ஏகப்பட்ட கலவரம் வரத்துக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதை அரசு வந்து அட்டகாசமாக கையாண்டு அதை வந்து நில் பண்ணிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு மத கலவரம் வந்துருந்துச்சின்னு வைங்க, இதே வடநாடாஞ்சே கண்டிப்பாக மத கலவரம் வந்துருக்குங்க. இங்கே நம்ம ஆளுங்கெல்லாம் உரம் தெரிஞ்சவங்க, ஆஹா இவங்க எதுக்கோ வராங்க, என்னமோ பண்ண போகிறாங்கடா, இவங்க நம்ம கவனமாக இருக்கணும்டான்னு சொல்லிட்டு கவனமாக இருந்ததுனால ஒரு பெரிய கலவரம் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் விசாரணையில் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிபிஐ விசாரணை இல்லை, அதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. மதக்கலவரங்கிற பேச்சுக்கெல்லாம் அந்த ஸ்கூலில் இடம் இல்லைங்க. 150 வருஷம் ரெக்கார்டெலாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ நான் போய் சேர்றேன், முருகேசன்னு ஸ்கூலில் சேர்றேன், மதம் மாற்றி வரும்போது செபாஸ்டின்னு சொல்லிட்டு பேரை மாற்றி அனுப்புகிறாங்க. இல்லை கேடுகட்ட கேவலமான ஒரு பேர் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சைமன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வெளியே அனுப்புகிறாங்கன்னு வைங்க. அப்போ அந்த ரெக்கார்டில் சொல்லும்ல, அப்போ கண்டுபிடிச்சிடலாம்ல, இந்த பேரில் உள்ளே வந்தான், இந்த பேரில் வெளியே போனால் கண்டுபிடிச்சான். அந்த மாதிரி ரெக்கார்டெலாம் வந்து அந்த கோணத்துலலாம் சிபிஐ விசாரணை பண்ணி இங்கே எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. நடக்கலைங்க. அப்போ வந்து இவங்க திருச்சி விட்ருக்காங்க, அப்படி தானே? சரி, திருச்சி விட்டு விசாரணைக்கு அப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு தான் உண்மை வெளியே வருது. சிபிஐ விசாரணையில் உண்மை வெளியே வருது. சரி, ஒருவேளை அவன் திருச்சி விடும்போதே கலவரம் வந்து அதில் 10 பேர் செத்து போயிருந்தான் அப்படின்னா, இந்த திருச்சி விட்ட கும்பல் அந்த 10 பேர் உயிரை கொடுத்துருமா? பொது சொத்து சேதமாயிருந்துச்சுன்னா இந்த திருச்சி விட்ட அந்த 10 பேர் கும்பல் அந்த பொது சொத்துக்கு ஈடு ஏதாவது கொடுப்பாங்களா? நல்லா சிந்திக்கணுங்க. நம்ம சிந்திக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஓட்டு நம்ம கரெக்டாக கையாளவில்லை என்றால் சங் பரிவார் கும்பல் இங்கே உள்ளே வந்துடும். ஒன்றும் இல்லைங்க, திருப்பரங்குன்றம் என்ன, காலங்காலமாக ஒரு தீபத்தொன்று ஒன்று இருக்கும், அதில் தான் தீபம் ஏற்றுவாங்க. அதில் தான் எண்ணெய் ஊற்றுறதுக்கு திரி போடுறதுக்கெல்லாம் அந்த வசதி வாய்ப்புகள்லாம் பண்ணி தான் தீபத்தொன்று வச்சுருப்பாங்க. இவங்க புதுசாக போய் ஒரு கேடுகட்ட கேவலமான நீதிபதி புதுசாக போய் நான் ஆய்வு பண்ணுறேன்னு பண்ணி, ஏண்டா சர்வே கல்லை கொண்டு போய் தீபம் ஊற்றுறான்னா அது எங்கடா எண்ணெய் ஊற்றுறது, எண்ணெய் ஊற்றுறதுக்கு எங்கே இடம் இருக்குது, திரி போடுறதுக்கு எங்கே இடம் இருக்குது? சொல்லுங்கள் மக்களை.
அதை அமல்படுத்தணும். அதை அமல்படுத்துறதுக்காக நீங்கள் அமல்படுத்துங்க. அங்கே ஏற்றதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற இடத்துல நீங்கள் அமல்படுத்துங்க. இந்த சர்வேகளில் நீங்கள் இதுதான் தீபத்தோணும், இதில் அமல்படுத்துங்க. அது மசூதியை ஒட்டின மாதிரி இருக்குது போல். அப்போ அதில் அமல்படுத்துங்க அப்படின்னா, அப்போது ஒரு விஷமத்தனம் பண்ணுற மாதிரி தானே, ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி தானே. சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய அமைச்சர் இருக்காங்க, சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து கொள்ள பெரிய பெரிய உயரதிகாரிகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் தவிர்த்து விட்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படைய பாதுகாப்புக்கு போடுறாங்கன்னா அவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பான், அந்த சங் பரிவார் கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டமாக இருக்கும். ஒருவேளை 144 போட்டு அந்த தமிழ்நாடு அரசு அந்த சம்மந்தப்பட்ட கலெக்டர் அந்த இடத்த அந்த உள்ளே போகிறத தடுத்து நிப்பாட்டலன்னா, இவங்க போய் தீபம் ஏற்றுறங்கிற பொருளில் போய் எதையாவது ஒரு வெடிகுண்டையோ இல்லை ஒரு நாட்டுக்கு எதோ கல்லையோ இல்லை நாட்டு வெடிகுண்டையோ ஏதோ ஒன்று வீசிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க பேசாத இருக்க, அங்கிட்டு 10 பேர் வர, இவங்க 10 பேர் சேர, 2 பேரும் அடிச்சிக்க, ஒரு கலவரம் வர, அந்த கலவரத்தில் இவங்க 10 பேர் காயம்பட, அவங்க 10 பேர் காயம்பட, இதுக்கு போலீஸு, காவல்துறை, அரசு, லொட்டு லொசுக்கு வந்தது போனது எல்லாம் பொழப்பு விட்டுட்டு வந்து இங்கே நிற்க, மக்களுடைய நிம்மதி கெட, மக்கள் திக்கு 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 திக்குன்னு பயந்துட்டு ஒருவேளை டக்குன்னு ஒருத்தன் சூடாகி நம்ம இந்து அடிக்கிறான் அப்படின்னு இவனுக்கும் வந்து அவன் அடிக்க, அங்கேருந்து பார்த்துட்டு முஸ்லீம் வந்துட்டு நம்ம முஸ்லீம் அவன் அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் வந்து அவன் வர. கொஞ்சம் நம்ம நிதானமாக சிந்திக்கணும்ல மக்களை. நடக்குது வடநாட்டில் இதெல்லாம் நடக்குதுங்க, சாதாரணமாக நடக்குது. அவங்களுக்கு பழகி போச்சு. அவங்களுக்கு நம்மளை யோசிச்சு பாருங்க. கடங்கண்ணியை வாங்கி வச்சிருக்கிறோம், நாளைக்கு பொழப்புக்கு போனாதான், காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போனாதான் சோறுங்கிற நிலைமையில நான் இருக்கிறேன். என்னை மாதிரி லட்சக்கணக்கான ஆம்பளைங்க இருக்காங்க. என்னை மாதிரி லட்சக்கணக்கான ஆம்பளைங்க கடங்கண்ணியை வாங்கி வச்சுவிட்டு வீடு வாசலை கட்டி விட்டு எல்லாத்துக்கும் கடனை வாங்கி இஎம்ஐ வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி சோத்துக்கு வழி இல்லாமல் சோறு திங்கத்துக்கு நேரம் இல்லாமல் லோன்னு நாய்படாத பாடுபடுறோம். இந்த லட்சணத்தில் இந்த மாதிரி கலவரமெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளோட நிம்மதி போயிடும், நம்மளுடைய பொழப்பு போயிடும், நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நமக்கு அன்றாடம் வர வேண்டிய வருமானம் வராது. அந்த வருமானம் வராதுன்னா இஎம்ஐ கட்ட முடியாது, கரண்ட் பில்லு கட்டணும், கேஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். போச்சா பொழப்பு? யார் தருவாங்க? 10 காசு நமக்கு யாராவது தருவாங்களா? 10 நயா பைசா யாராவது சும்மா தருவாங்களா? ஆனால் அந்த சங் பரிவார் கும்பலுக்கு பல்லாயிரம் கோடி ரூபா சொத்து இருக்குது, பல லட்சம் கோடி ரூபா சொத்து இருக்குது. அந்த காசை கொண்டு வந்து கொட்டி கூலிப்படையை நியமித்து இந்த இந்துத்துவா கும்பலை வளர்த்து விட்டு அதுக்குள்ளே ரவுடிகளை வளர்த்து விட்டு நம்ம நிம்மதி கெட்டு போயிடும். அவங்க பற்ற வச்சு விட்டுட்டு கிளப்பி விட்டுட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. பஞ்சு மத்தியில் போய் படுத்து நல்லா இளம மஞ்சளை படுத்து ஏசியை போட்டுவிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. நம்ம நிலைமை, ஏழைகளினுடைய நிலைமை, உழைப்பாளிகளின் நிலைமை, பாட்டாளிகளின் நிலைமை, அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாதவனுடைய நிலைமை, அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கணும். நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களோட குடும்பத்தோடு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டுருவாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி? தமிழ்நாட்டில் யாருங்க கடன் வாங்காமல் இருக்காங்க? எல்லாரும் கடன் வாங்கி வச்சுருக்காங்க. எல்லா தலையிலையும் கடன் இருக்குது. வேலைக்கு போனால் தான் கட்ட முடியும். அரசு ஊழியராக இருக்கட்டும், அப்புறம் தனியார் ஊழியராக இருக்கட்டும், சாதாரண மக்கள் கூலி வேலைக்கு போகிற மக்களாகட்டும், எல்லாம் கடனில் தான் இருக்காங்க. எதுக்காவது ஒன்று கடன் வாங்கிறேன். ஒன்று ஃப்ரிட்ஜுக்கோ இல்லை டிவிக்கோ இல்லை வண்டிக்கோ இல்லை பர்சனல் லோனுக்கோ இல்லை குழுவுலியோ ஏதாவது உள்ள கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கும்பல் வந்து கலவரத்தை உண்டு பண்ணிச்சுன்னா நம்ம பொழப்பு, நம்மளுடைய வாழ்வாதாரம், நாளைக்கு பொழப்பு, நாளான்னைக்கு நம்ம கடன் கட்டுறது யோசிச்சு பாருங்கள். இந்த கும்பல் உள்ளே விடலாமா? இந்த கும்பலை உள்ளே விடலாம். மக்களாக தன்னெழுச்சியாக எழுந்திருச்சு ஒருத்த முதல்ல கேட்க ஆரம்பிச்சா போதும். நடுரோட்டில் இங்கே என்னடா சத்தம், இங்கே என்னடா பிரச்சனை, உங்களுக்கு இங்கே என்னடா பிரச்சனை, நாங்கள் பாட்டு நிம்மதியாக தானே இருக்கோம், இங்கே என்ன தள்ளு ஓடு அப்படின்னு மக்கள் என்றைக்கு அடித்து விரட்டுறாங்களோ அன்னைக்கு தான் இவங்க பயப்படுவாங்க. இவங்க இப்போ சட்டம் இவங்க கையில் இருக்குது, ஆட்சி இவங்க கையில் இருக்குது, அதிகாரம் இவங்க கையில் இருக்குது, பணம் லட்சக்கணக்கான கோடி பணம் கையில் இருக்குது. அதனால் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை மிரட்டி பார்க்குறாங்க, தமிழ்நாட்டை உருட்டி பார்க்குறாங்க, தமிழ்நாட்டை சிதைக்க பார்க்குறாங்க, தமிழ்நாட்டின் கல்வியை பிடுங்க பார்க்குறாங்க, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி தூக்கி குப்பரை போட்டு காலில் போட்டு மிதிக்க பார்க்குறாங்க. தமிழ்நாடு வாழக்கூடாது, வளரக்கூடாது, படிக்கக்கூடாது. தொழிலில் ஃபஸ்ட்டில் இருக்குது, கல்வியில் ஃபஸ்ட்டில் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டில் இருக்குது, மருத்துவத்தில் ஃபஸ்ட்டில் இருக்குது. வெளிநாடுகள்லேருந்து இலங்கையிலேருந்து எங்கடா போகிறாங்கன்னா டெல்லி தலைநகர் தானே, டெல்லி ஏன்டா போய் வைத்தியம் பண்ணல, ஏன்னா நேராக சென்னைக்கு வராங்க. கல்கட்டா அதோட பெரிய நகர் தானே, பெங்களூர் இதோட பெரிய நகர் தானே, ஏன்னா அங்கெல்லாம் போய் வைத்தியம் பண்ணல, சென்னைக்கு தான் வராங்க. காரணம்
ஃபண்டமெண்டல் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்காவாக வச்சுருக்கு தமிழ்நாடு. காரணம், முதலீடு பண்ணுது, மருத்துவ மாணவர்கள் மேலே முதலீடு பண்ணுது, இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் மேலே முதலீடு பண்ணுது, நான் முதல்வன் திட்டம் மூலமாக படிக்கக்கூடிய அத்தனை பேரும் மேலே அரசு முதலீடு பண்ணுது. அதெல்லாம் திருப்பி வர லாபம். இந்த அப்படி திரும்பி வந்தது தான் நான் 30 வருடங்களுக்கு முன்னாடி கலைஞர் பண்ணது தான் இப்போ திருப்பி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வளர்ச்சி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வளர்ச்சியை எப்படியாவது தடுக்கணும். ஏன் இதை பார்த்து மற்ற மாநிலத்தில் பண்ணக்கூடாது? அறிவு வேணாம், சூடு வேணாம், சொரணை வேணாம், புத்தி வேணாம். பாரா சூப்பராக இருக்காண்டா. நீங்களாம் சொல்லுங்கள். நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? தம்பி பாரா நல்லா படிக்கிறான்டா, அவன் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காண்டா, சூப்பர்டா, ஸ்போர்ட்ஸில் சூப்பராக இருக்காண்டா, அவனை மாதிரி ஆகுங்கப்பா, அவனை மாதிரி முயற்சி பண்ணுங்கப்பா, அவனை மாதிரி படிக்க நினைங்கப்பா சொல்கிறாங்கல்ல. இந்த மாநிலம் பாடுறா எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கடா வளர்ச்சி. பரவாயில்லடா. அவங்கலேருந்து 4 வாத்தியாரங்க கூட்டிடுவாடா, ஒரு 40 பேர்த்து தூக்குடா, சிஎம்கிட்ட பேசுகிறா, அந்த ஊர் சிஎம்கிட்ட பேசுகிறா, நல்லா நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் பண்ணி கொடுக்க வாத்தியாரங்க இல்லைறா, நம்ம ஸ்கூலில் சேர்த்து விட்றா. எல்லாம் இங்கே எல்லாம் ஆங்கிலம் எப்படி படிக்கிறது, எப்படி எப்படி எழுதுறது, படிக்கிறது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுங்கடா. சொல்லு. வளர்ச்சியை விரும்புகிறவனாக இருந்தால் சொல்லுவ. நீ வளர்ச்சியை தடுக்க பார்க்குற. அவனை பிடிச்சி கீழே எழுற, அவன் எப்போ மேலே போகலாம் அப்படின்னு நினைக்கிற. நம்மளை மாதிரி அவனுக்கு கீழே கிடக்கணும்னு நினைக்கிற. நம்மளை மாதிரி அவனுக்கு தரையில் படுத்துக்கிட்டு உருளணும்னு நினைக்கிற ஒரு கும்பல், இந்தியாவை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற ஒரு கும்பல். கவனமாக இல்லாட்டினா நம்ம இன்னும் 10 வருஷத்தில் பீகார் மாதிரி ஆயிரும், ராஜஸ்தான் மாதிரி ஆயிரும், உத்தரப்பிரதேசம் மாதிரி ஆயிரும், மத்திய பிரதேசம் மாதிரி ஆயிரும். படிக்காத தற்கொலைகள் நிறைந்த மாநிலமாக மாறிடும் தமிழ்நாடு.